இப்பொழுது நாம் ஆரூரனின் ஆழித்தேரை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கணபதியை துதித்து இந்த உரையை நான் துவக்குகிறேன். தமிழகத்தின் திருஆரூர் மாவட்டத்தின் தலைநகரான திருஆரூரில் அமைந்துள்ளது தியாகராஜ சுவாமியின் திருக்கோயில். இக்கோயில் மிக பழமையானதும் பிரம்மாண்டமானதுமான பெரிய கோவில். இக்கோவில் சைவ மரபில் பெரிய கோவில் எனவும் திருமூலத்தானம் எனவும் பூங்கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது. சைவத்திற்கு கோவில் இல்லை என்றால் இறைவன் உரையும் மூலத்தானம் திருஆரூர். சமயக்குறவர் நால்வர்களாலும் தேவாரம் பாடப்பெற்ற இத்திருத்தலம், திருவாசகம் பாடப்பெற்ற திருத்தலம். 12 திருமுறையும் இங்கு பாடப்பட்டது. 12 திருமுறையில ஏதாவது ஒரு பாடல் இந்த திருத்தலத்தை நோக்கி இருக்கிறது. நாயன்மார்களால் பாடப்பெற்ற தலம்னு நம்ம சொல்லலாம். பஞ்சபூத தலங்களில் பிருத்வினா பூமின்னு அர்த்தம். எர்த் பிருத்வி தலமாக இது உள்ளது. உலகிலேயே பெரிய தேர் இங்க ஓடுறது. என்ன பேரு? ஆழித்தேர். ஆழினா என்ன பொருள்? ஆழினா சமுத்திரம், கடல் எல்லாம் சொல்லலாம். கடற்கரையை கூட ஆழின்னு சொல்லுவாங்க. ஆழினா சக்கரம், ஆழினா வட்டம். தேருக்கு சக்கரம் இருக்கிறது அல்லவா? பெரிய சக்கரம் கொண்ட ஆசியாவிலேயே பெரிய தேர் என்று இது கூறப்படுகிறது. இந்த தேர் கொண்டது இந்த திருவாரூர் தலம். இந்த திருவாரூர் தலமானது தேவாரம், திருவாசகம் போன்றவற்றில் பாடப்பட்டுள்ளது. இது சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்று. 7 விடங்க ஸ்தலங்கள் உண்டு. அதில் தலைமையாக இருக்கிறது இந்த திருவாரூர். இது திருவாசக தலங்களில் ஒன்று. இந்த கோவிலில்தான் பசுவிற்கு நீதி வழங்கினார் மனுநீதி சோழர். திரு இசைப்பா, திரு பல்லாண்டு போன்றவையும் இந்த தலத்தில் பாடப்பட்டுள்ளன. இந்த தலத்தில் தியாகேசர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தலத்தில் வாதாபி கணபதி உள்ளார், மாற்றுரைத்த பிள்ளையார் உள்ளார். இந்த தீர்த்தம் கமலாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு கமலாம்பிகை இருக்கிறார். அல்லியம் கோதை அல்லது அல்லியம் பூங்கோதை என்று அழைக்கப்படும் நீலோத்பலாம்பாள் அவள்தான் இங்கு கான்சார்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, இறைவனுக்கு இறைவியாக இங்கு கருதப்படுகிறார். கமலாம்பிகை எப்பொழுதுமே தவத்திலேயே இருப்பார். இந்த தல புராணம் மிக சிறப்புற்றது.